என்னப்பா அது நம்ம விஜய்னா படம் நடிச்சிட்டு 2-3 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த படம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு எல்லா தயாரிப்பாளரும் கிளம்புனீங்கன்னா அப்புறம் என்ன தான் விஜய்னாவுக்கு மரியாதை இருக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தில்ராஜு வந்து வாரிசு படத்தால் எனக்கு நஷ்டம் அப்படின்னு பேசினார். கேம் சேஞ்சர் படம் தான் என்னைய காப்பாற்றணும், அதுதான் கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு பேசினார். அந்த படமும் அவரை காப்பாற்றலை, அது ஒரு பக்கம். இப்போ என்னடான்னா நம்ம விஜய்னாவோட மாஸ்டர் படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து மாஸ்டர் படத்தால் எனக்கு 90 கோடி நஷ்டம் அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. மாஸ்டருங்கிறது எப்படின்னா, விஜயா அவங்க கூப்பிட்டு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு கொடுத்தாங்க. மோர் தென் 90 crores ஆயிடும். விஜய் ரசிகர்கள் என்னடான்னா எல்லா படத்தையும் 300 கோடி 400 கோடி, அந்த படம் வந்து கோவிட் டைம்லேயே அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்னடான்னா, அதாவது படத்தோட தயாரிப்பாளர், அதுவும் அந்த படம் வெளியாகும் சமயத்தில் யாருமே சொல்கிறது கிடையாது. அப்படி இல்லாட்டி வசூலையாவது அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கணும். வசூலும் இத்தனை கோடி அத்தனை கோடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாரிசு படத்துக்கே 300 கோடி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தா 120 கோடி தான் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. எதற்காக இப்படி ஏற்றி சொல்கிறாங்க அப்படின்னே ஒன்றும் புரியல. சரி, ஏற்றி தான் சொல்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து கம்முனாவது இருக்கணும் வாயை வச்சுட்டு. மறுபடியும் மீடியாவில் வந்துட்டு எனக்கு அந்த படத்தால் இத்தனை கோடி நஷ்டம் அப்படின்னு புலம்புறதுனால என்ன ஆக போகுது? விஜய்னாவுக்கு தான் இது கெட்ட பேர். இத்தனைக்கும் சேவியர் பிரிட்டோ விஜய்னாவோட சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, என்னமோ போங்க. மொத்தத்தில் விஜய்னாவோட படம் வசூல் பண்ணிச்சா பண்ணலையா அப்படிங்கிறதே இப்போ எல்லாம் டவுட்டாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.